இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறதுக்கு நினைக்கிறேன்னா என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளை மட்டக்களப்பை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமான ஜனம் இந்த லோனுக்கு அடிமை இருக்காங்க. நான் எல்லா லோனையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில லோன், அதாவது இந்த நுண்கடன் இப்போ வந்து ஒரு முறையற்ற விதமாக அதை கொடுத்து மக்களை அடிமைப்படுத்தி அதனால் பிள்ளை செலவு அனாதைகள் ஆகிக்கொண்டிருக்க பிள்ளைகள் குடும்பம் பிரியுது. இதை நான் ஜெயிலில் இருந்தேன்னா நான் ஜெயிலில் இருக்கக்குள்ள உண்மையிலேயே அநேகமான கண்ணீர். அதாவது அந்த அச்சில் வந்த ஆக்களுக்கு நான் கேட்ட இடத்துல அவங்கெல்லாம் அந்த லோனால் தான் அவங்களோட குடும்பம் பிரிஞ்சதாக கணவர் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கோர்ட்ஸில் 2000 மேலே பிள்ளை செலவு இருக்குது. அந்த காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன முறுமுறுப்பு, அதாவது இந்த லோன் அதால். அப்போ இந்த மக்கள் அறியாமல் செய்கிறாங்க. இதால் என்ன பின்னுக்கு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஒன்று எடுக்க போய் 2 ஆகுது, 2 எடுக்க போய் அப்படியே அந்த லோனுக்கு அடிமையாகி வளவு விட்டு அப்படியே எல்லாம் தூரத்துக்கு சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த காரியம் இந்த மக்களுக்கு தெரியுது இல்லை. இதில் அகப்பட்டால் இது வந்து இப்போ ஒரு அரசாங்க கையெழுத்து கேட்டுட்டு கொடுக்குறாங்க இல்லை. ஐசி இருந்த 6 செத்தவன் ஐசிக்கு லோனை கொடுக்குறாங்க இருக்கு 6 எவர் 2 இல்லை ஐசி இருந்தாச்சு. அப்போ இப்படியான காரியம் செஞ்சு மாட்டிட்டு இந்த மக்கள் எல்லாம் அநியாயம். இப்போ வீட்டுகளுக்கு போகலாட்டி பிரச்சனை. இப்போ இலங்கை வங்கியை கேட்டிங்கன்னா வீட்டுக்கு போவாங்களா? இல்லை, அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு அவங்க அப்படியே அதை சீல் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இவனே வீட்டுக்குள்ளே போகிறது, தூசணத்தால் ஏற்றுறது, கெட்ட வார்த்தையால் பேசுறது, அப்போ இப்படியான காரியங்களால் அவமானங்களால் சில பேர் தூக்கு போடுறாங்க. இது வந்து இது எந்த சுயமும் இல்லை பிரதர். இது வந்து எனக்குள்ள ஒரு வாஞ்சை. நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்குள்ள ஒரு கடவுள் இந்த மக்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாஞ்சையை கொடுக்காரு. இதை நீ சொல்லு கடவுள் வந்து சொல்கிறல்ல பிரதர். இந்த மக்களோட இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை அவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் எங்களை போல ஆக்கள் எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். நம்ம ஒரு பாவி, நம்மளுக்கு இல்லை அந்த பாத்திரத்துக்கு நான் ஒரு இதில் எனக்கு பேருக்கோ புகழுக்கோ இந்த காரியம் நான் செய்யலை பிரதர். ஒரு ஜனம் சும்மா செத்து போகக்கூடாது, சும்மா மறைச்சி போகக்கூடாது. அதாவது இந்த நம்மளவனையிலே நம்மளை கொள்றாங்க. அதான் இது ஒரு இது இது அவனுக்கு தெரியும், இதால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அப்படி ஒரு இதற்கு நம்ம ஜனத்தை மாட்டி விடுறாங்க. இதுக்கு இந்த மக்கள் விழிப்புணர்வு அடையணும். அநேகமான பெண்கள் புருஷண்ட கணவன்ட ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு அவங்க சரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே அவங்க அந்த வாழ்வாதாரத்தை நடக்கணும். ஆடம்பரம் ஆசைகளுக்கு அகப்பட்டு போயிடாமல் இவங்களோட இந்த சும்மா கட்டுக்கரைகளுக்கு சின்ன வட்டி தான் என்று சொல்லி கொடுக்குற அந்த 4 லோன்களுக்கு அகப்பட்டு போயிடாமல் அவங்க ஒரு விடுதலை ஆகணும்னு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது. இந்த பேர் தனு.